வணக்கம். மல்லிகாம்மா, பேர் என்னம்மா? அப்புறம் பேசாமல் இருக்கிறீங்க. இன்னைக்கு என்ன நாள்? அன்னையர் தின நாள், உங்களுக்குரிய நாள், உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஆமாம். ஓகே, உங்களுக்கு நாங்கள் குயின்ஸ் பஸ்ஸில் வந்திருக்கோம். உங்களுக்கு முதல்ல நாங்கள் அன்னையர் தின வாழ்த்து சொல்லிக்கிறோம், எங்களோட சார்பாக சொல்லிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் குயின்ஸ் பஸ்ஸில் வந்து சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்காக மதர்ஸ் டே அன்னையர் தினத்துக்காக வந்திருக்கிறோம். சரிங்களா? உங்களுக்காக மின்னிக்கிட்ட கிஃப்ட்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. வாங்கிக்கிறீங்களா? ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறீங்களா? ஆத்திரமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? வேலை இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் நேற்று லீவ் போட்டிருக்கணுமே. என்ன செய்யறது, பிள்ளைங்களுக்கு செஞ்சு தாகணுன்றீங்களா? அதுதான் அம்மாவோட குணம்ல. ஓகே, கிஃப்ட்லாம் வாங்கிக்கோங்கம்மா. ஓகே, கிஃப்ட் வாங்கிட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்காமா? உங்களுக்காக ஒரு பொக்கே, அழகான பொக்கே, ஒரு வேலோன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு கேக் கொடுத்துருக்குறாங்க. லவ்வோட, அன்போட, பாசத்தோட உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்காக யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? யார சொல்றது? எத்தனை பேர் உங்களுக்கு பிள்ளைகள்? எத்தனை பேர் உங்களுக்கு பிள்ளைகள்? 3 பிள்ளைகள். அதுல யார சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? சரி, யாரா இருக்கும்? யார் இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்காக அனுப்பியிருப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க? பேர் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஈஸியா இருக்குமா? ஷாலினி. வேறு யாரு? 3 பிள்ளைகள் சொன்னீங்க. சரி, நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. அந்த பேர்ல 2 பேர் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸை செஞ்சு அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னாக்கா யாரா இருக்கும்? யாரு? ஷாலினி 2வது பொம்பளை பிள்ளையா உங்களுக்கு? மருமகளா? ஓகே. உங்க அன்பான மகன் முகிலன் யாரு? மகன். ஷாலினி மருமகள். உங்க அன்பான மகன் முகிலனோ மருமகள், அதுலயும் மகள். உங்களோட அன்பான மகள் ஷாலினியும் தான் இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்காக அனுப்புனது. சந்தோஷமா உங்களுக்கு? எதிர்பார்த்தீங்களா? இன்னைக்கு இவங்ககிட்ட இருந்து அன்னையர் தினத்துக்கு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப நம்மளை கூப்பிட்டு நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்களே அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லையா? இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கணுமா? நான் தான் முதல்ல சொன்னேன், இன்னைக்கு உங்களோட டே. அது அந்த காலம், அது அம்மா தினத்துக்கெல்லாம் வந்து அவ்வளோ பெருசா இல்லை அப்ப. ஆனா இப்ப இதெல்லாம் செஞ்சே ஆகணும், அம்மாக்கான அங்கீகாரத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒவ்வொரு அம்மாவும் சந்தோஷமா எதிர்பார்க்கணும். சண்டை போட வேண்டாம், எதிர்பார்க்கணும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டியது பிள்ளைங்களோட கடமை. ஆமாவா இல்லையா? ஓகே, இப்போ இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? சரிங்க, முதல்ல எப்படி சிரிச்சிங்க? ஓகே, இப்போ உங்களோட குழந்தைகளுக்கு, உங்களோட மகன் மருமகளுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதை மாத்தி சொல்லவே மாட்டீங்களா? அம்மாலாம் என்ன சொல்றது? அங்க பார்க்க கூடாது, நீங்க தான் சொல்லணும். எது எது? அம்மா தான் சொல்லணும். நன்றின்ற வார்த்தை அம்மா வாயால சொல்லவே கூடாதுமா. சொன்னா அவங்களை இன்னும் கடங்காரி ஆக்கிடுவீங்க. நீங்க உங்களோட அன்பு மாசரி மாதமே போதும்னு சொல்லியிருக்காங்க உங்க பிள்ளைங்க. பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், வேற எல்லாமே நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் இவங்க எல்லாமே நல்லா இருக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆமாங்களா இல்லையா? எங்க அம்மா நல்லா இருக்கணும், எங்க அம்மா ஆரோக்கியமா இருக்கணும், எங்க அம்மா சூப்பரா இருக்கணும், எங்க அம்மா எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷன்றது அவங்க முகத்துல தானாகவே தெரியணும். அது எல்லாமே தெரிஞ்சாலே நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம்னு உங்க பிள்ளைங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமா உங்களோட மருமகள் ஷாலினியும் முகிலனும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சந்தோஷமா? திரும்பவும் நாங்கள் குயின்ஸ் பஸ்லேயே உங்களுக்கு அன்னையர் தின வாழ்த்து சொல்லிக்கிறோம். தேங்க்யூம்மா. ஓகே, கேக் இருக்கு, கேக் கட் பண்ணலாமா? கொடுத்தாலும் தந்த அன்பு கிடைத்திடுமா?
நன்றி எல்லாத்துக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ பாய். முடிஞ்சிரும்.